இம்மா பால், இம்மா பால், எல்லாரும் வெளில வந்து பால் வாங்குங்க. எனக்கு பக்கத்து தெருவுக்கு போகணும். நேரம் ஆகுது. உங்க அம்மா எங்கம்மா? பால் வேண்டாம்மா, நான் எவ்வளவு நேரமா வந்து நிக்கிறேன். பால் வேண்டாம்னா சொல்லுங்க, நான் பக்கத்து தெருவுக்கு போகணும். நேரம் ஆகுது. அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? பால்காரர் வந்திருக்காரு. பால் வாங்க வாங்க, அவருக்கு நேரம் ஆகுதான். பக்கத்து தெருவுக்கு போகணுமா? அம்மா அம்மா, பால் வாங்கக்கு செம்பு கொண்டு வாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க இல்ல, அவங்களுக்கும் பால் வாங்கி வைங்க மறக்காம. அவங்க செம்பை எடுத்துட்டு வாங்க. ராசாத்தி ராசாத்தி, பால்காரர் நிக்க சொல்லு, நான் செம்ப கழுகி எடுத்துட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம். பால்காரர் வந்து நிறைய நேரம் ஆகுதான். அம்மா இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. என்னம்மா எவ்வளவு நேரம் ஆகுது? 10 நிமிஷம் ஆகுது. இந்த தெருவுக்கு வந்தாலே எல்லா நாளும் இப்படிதான். பால் வாங்கக்கு எல்லாரும் லேட்டா வர்றது. பக்கத்து தெருவுக்கு எனக்கு போகணும். எல்லாரும் அங்க காத்துட்டு இருப்பாங்க. என்ன பால்காரரே, எவ்வளவு நேரம் காலத்தை காத்துட்டு இருக்கிறது பால் வரணும்? நீங்க என்னைக்கு லேட்டா வர்றது, நாங்க காத்துட்டு இருக்கணும். சரி, வர நேரம் நாங்க போய் அடுப்படியில வேலை செய்துட்டு இருக்கோம். அந்த நேரம் பால் பால்னு கத்திட்டு இருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, ஏதோ ஒண்ணு இருக்கட்டு. வந்து பாலை வாங்கிட்டு போகம்மா, எனக்கு நேரம் ஆகுது. பக்கத்து தெருவுக்கு போகணும். 1 லிட்டர் பால் தாங்க பால்காரரே, விருந்துகாரங்க வர போறாங்க. அதனால 1 லிட்டர் பால் இன்னை தாங்க. சரிம்மா சரிம்மா, 1 லிட்டர் பால் விடுறேன். என்ன பால்காரரே, வர வர பால் நல்ல தண்ணியா இருக்கு. 1 லிட்டர் பால் கேட்ட நீர் இருந்தோம் 3/4 லிட்டர் தான் விடிய போல இருக்கு. இது சரியில்லை பால்காரரே, கரெக்டா இந்த அளந்து விடுங்க. என்னம்மா டெய்லி உங்களால பெரிய ரோதனையா இருக்கு. நான் கரெக்டா தான் பாலை விடியேன். பால் கட்டியா தான் இருக்கு. சரி இருக்கட்டு. போன மாசம் உள்ள காசு தந்தீங்களா? பாக்கி வைக்காம காசு தாங்கம்மா. இன்னும் டேட் எவ்வளவு? 15 ஆகுது. 1ஆம் தேதியே தர உள்ளது. இவ்வளவு லேட்டா தராதீங்கம்மா. காசு கொண்டு வாங்க முதல்ல. பாலை கேட்டா உடனே பாக்கி கேட்டுருவாரு. என்ன பண்ணக்கு? சரி சரி, கையில காசு இல்ல. நாளை காலத்து தான் கையில காசு கிடைக்கும். நாளை சாயங்காலம் பால் வரேன் இல்ல, அந்த நேரம் பாக்கி தரலாம். ரசதி ரசதி, சிட்டு, 2 இந்த பாலை வீட்டுக்குள்ள கொண்டு வைங்க அடுப்படையில. நான் வந்து பால் காய்ச்சி தாரேன். வீட்டுல சீனியும் தேயிலையும் இல்ல. அம்மா ஓடி போய் அந்த கடையில போய் 1/4 கிலோ சீனியும் ஒரு சின்ன பாக்கெட் தேயிலையும் வாங்கிட்டு வரேன். நீங்க அடுப்படையில கொண்டு வச்சுட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள இருங்க. சரிம்மா சரிம்மா, என்கிட்ட தாங்க, நான் உள்ள கொண்டு வைக்கிறேம்மா. சரி, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சொந்தக்காரங்க வராங்க, தூரத்து சொந்தம். அதனால வீடை கொஞ்சம் நீட் பண்ணு சரியா? வீடு பின்னாடி வாசல்லாம் நல்லா அழுக்கா இருக்கு, கொஞ்சம் தூத்து போடு சரியா? வீடா போங்கம்மா, நீங்க வந்து நீட் பண்ணுங்க. என்னால் நீட் பண்ண எல்லாம் முடியாது. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். நீங்க கடைக்கு போய்கிட்டு சீக்கிரம் வாங்கம்மா. டீ கடை தம்பி, டீ கடை தம்பி, கடையில இருக்குதியா? என்னக்கா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒரு நாள் கடைக்கு வர மாட்டீங்க, என்ன வேணும்க்கா? டீட தம்பி, 1/4 கிலோ சீனியும் ஒரு சின்ன கூடு தேயிலையும் தா தம்பி. வீட்டில் தேயிலையும் சீனியும் தீந்து போயிட்டு இன்னும் விருந்துக்காரங்களும் வராங்க. வரும்போது தேயிலையாவது போட்டு கொடுக்கணும் இல்ல, அதுக்கு சீனியும் வேணும் இல்லை. பால் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 5 வடையும் பொதிஞ்சு தந்து விடு தம்பி. சரிக்கா சரிக்கா, ஆனா வடை இன்னும் போட தொடங்கல. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல பிரச்சனை இல்ல, உங்க பசங்களை விடுங்க, நான் கொடுத்து விடுறேன். இப்போ நான் சீனியும் தேயிலையும் தந்து விடுறேன். என்னக்கா, இதுல சீனியும் தேயிலையும் வச்சிருக்கேன். சீனியும் தேயிலைக்கும் 45 ரூபா. பசங்க வரும்போது கொடுத்து விடுங்க. அப்படியே வடைக்குள்ளதையும் சேர்த்து கொடுத்து விடுங்கக்கா. சரி தம்பி சரி தம்பி, நான் கொடுத்துடுவேன். நேரம் ஆகுது, பிள்ளைங்களுக்கும் காலத்தே ஒன்றும் போட்டு கொடுக்கல. நான் போறேன் தம்பி. என்ன சுமதி, காலையில இந்த பக்கமா பையன் கைமா போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு வர? கடைக்கா காலையிலே போயிருக்க? ஆமாக்கா, பக்கத்து கடையில் போய் தேயிலையும் சீனியும் வாங்கிட்டு வரேன். வீட்டில் ஒரு பொடி தேயிலையும் சீனியும் இல்லை. ஒரு 1/4 கிலோ சீனியும் ஒரு சின்ன கூடு தேயிலையும் வாங்கிட்டு வராக்கா. வீட்டில் பால் வாங்கி வச்சிருக்கேன். பாலில் தேயிலை போடலைன்னா நல்லாவே இல்லை. அதான் போய் வாங்கிட்டு வராங்க. ஆமாம், நீங்கள் காலத்தே முறத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க, அரிசி வச்சுட்டு. என்னக்கா காலத்தே சோறு வச்சுட்டு எங்கேயா போறீங்களா? இப்பவே எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இல்ல சுமதி, இந்த ரேஷன் கடையில கிடைக்க அரிசியெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. நம்ம அதை தானே தின்னணும். அதுல கல்லம் மண்ணும் தூளும் இருக்கு. காலையிலே எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணாதான் உச்சைக்கு சோறு வைக்க முடியும். அதான் காலையிலே எடுத்து வச்சிட்டு இருக்கேன்.
அம்மா அம்மா வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்துட்டாங்கம்மா, ஓடி வாங்கம்மா. நீங்க இங்க கதை பேசிட்டே நிக்கிறீங்க. அவங்க வந்துட்டாங்கம்மா. அவங்க வந்துட்டாங்களா? சரி சரி, நான் இந்த வீட்டுக்கு போறேன். நீங்க ரெண்டு வரும் அந்த பக்கத்து கடை இருக்குல்ல, அதுல போய் அம்மா இந்த 5 வடை கேட்டேன், அண்ணன் பொதிஞ்சு தருவான், போய் வாங்கிட்டு வாங்க. அண்ணன்ட்ட சொல்லு நான் அம்மா பிறகு காசு தரமான்னு. சரியா, போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். சரிம்மா சரிம்மா. அப்ப எங்களுக்கு நாங்க கல்கொனா முட்டாவும் புளி முட்டாவும் வாங்குவோம், அதுக்கும் சேர்த்து பைசா கொடுத்துருங்க நாளைக்கு. சரிக்கா சரிக்கா, நான் போறேன். விருந்துக்காரங்க வந்திருக்காங்க, தனியா இருப்பாங்க. சரிக்கா நான் போறேன். இனி ஒரு நாள் வந்து நிதானமா பேசிக்கலாம்.